ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து டே வந்து 13. இந்த டே 13 வந்து தூங்கி எழுந்தது வந்து நல்லாவே போச்சு. இன்னைக்கு டேவும் ரொம்ப அருமையா போச்சு காய்ஸ். அதனால வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னால நம்ம வந்து ஒரு 6:30க்கெல்லாம் எழுந்து டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்பரா இருந்தது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை கஞ்சும் பச்சை பயிரும் ஆனியனும் கொடுத்து கொஞ்சம் கேர்டு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டு மீலாக கிடைக்குது. கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் அதில் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லாமல் நல்லா ரொம்ப வயிறுக்கு எதுவும் ஆகாமல் நார்மலாக நல்லாவே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை பயிரும் அந்த கோதுமை கோதுமை கஞ்சி மாதிரி ஒன்று அது உப்புமா மாதிரி கொடுத்தாங்க. ஆனியன் அது கூட கேர்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு ஆஃபீஸில் லைட்டாக வாக் பண்ணிட்டு பேக் சைடில் போயிட்டு வாக் பண்ணிட்டு லைட்டாக நான் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் இல்லைன்னா 1.5 லிட்டர் கிட்ட வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணோம். ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 to 12 அந்த இன்டர்வெல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலைல அம்மா கிட்ட கேட்டோம். அம்மா வந்து நமக்கு மோர் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னேன். அந்த மோரை வந்து தரமான ஒரு மோர் கொடுத்தாங்க. அந்த மோர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு மோர். அது சாப்பிட்ட உடனே எல்லாம் தம்முன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நார்மலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன்னே முருங்காக்கா போயிட்டு அம்மா வந்து ரச சாதமும் கொஞ்சோண்டு வந்து மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சின்னது ஒரு பாக்ஸு. அதனால் மதியம் வந்து அந்தளவு ப்ரோட்டீன் சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்கல. லைட் வெயிட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். லைட் வெயிட்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் அந்த கூட வந்து மாங்காய் பச்சடி. பட் டின்னர் வந்து அதே அகைன் லைட் வெயிட் தான். ஏன்னா இன்னைக்கு நான் மதியம் வந்து லைட் வெயிட்டடாக சாப்பிட்டேன்னா பிஃபோர் 1 day 2 days பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்துருங்க புலம்பிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவுட் சைட் ஃபுட்டு ஆஃபீஸில் அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக ஹெவி ஜங்கில் சாப்பிட்டோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சரி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் காய்ஸ். நீங்கள் என்னதான் நான் இதை ஓடி கரைச்சிடுவேன். இப்போ நான் வந்து ஈவினிங்காக வந்து டீ காஃபி பிஸ்கெட் சாப்பிட்டு நான் ஓடி கரைச்சிடுவேன், ஒர்க் அவுட் பண்ணி கரைச்சிடுவேன், ஷெட்டில் ஆடி கரைச்சிடுவேன், இதை ஆடி கரைச்சிடுவேன், எல்லாத்தையும் கரைச்சிடுவேன்னு சொன்னால் வலிக்காது. நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணால் எக்ஸசைஸ்ன்றது 10% தான். மிச்சம் 90% ஃபுட் கண்ட்ரோல் தான். என்னைக்கு நீங்கள் வாயை கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்களோ அன்றைக்கி எல்லா விஷயமே சேஞ்ச் ஆகும் காய்ஸ். இதுதான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஃபர்ஸ்ட்டு நோ நோ சொல்ல கற்றுக்கோங்க. நோ சொல்ல கற்றுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அதனால் வந்து எல்லா விஷயத்துலையும் நோ சொல்லுங்க. ஆனால் அந்த நோ சொல்கிற விதத்தை வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டான சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி சொல்லுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம் காய்ஸ். ஓகேங்களா? லைஃப்க்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேவே வந்து கொஞ்சம் நல்லாவும் போச்சு எனக்கு. மார்னிங் எழுந்ததுலேருந்து போயிட்டு கொஞ்சம் நல்லாவும் ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் மனசு வந்து என்னதான் நான் என்ன ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போனாலும் ஓகே இந்த இன்னைக்கிட்டே ஓகே சொன்னாலும் நான் சில விஷயம் எதிர்பார்க்கறது சில விஷயம் ஆசைப்படுறதுலாம் அது எனக்கு நடக்காத போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன புஷ் பண்ணி தள்ளிட்டு வரேன். இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, எனக்கு கஷ்டம் இருக்கும் தானே, அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒவ்வொரு டைமும் புஷ் பண்ணி வந்துட்டே இருக்கேன் டே பை டே. இருந்தாலும் இவ்வளோதான் புஷ் பண்ணுறதுன்னு ஒரு எண்டு மூமெண்ட் மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் நம்புறேன் இந்த காட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் எதிர்பார்த்த விஷயம், நான் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாரு நான் நம்புறேன். இந்த வீடியோ மூலிமா நடக்கணும்னு நம்புறேன். அதே மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஆசைகள். அதுக்கான எஃபெக்ட் போடாமல் இல்லை, எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ட்ரை பண்ணுறேன். சில பேருக்கு அது சீக்கிரமாக நடக்கலாம், சில பேருக்கு லேட் ஆகலாம். ஆனால் எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப நொடி போட்டு கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அப்படிதான் இது வரைக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சதெல்லாம் நான் தரமாக கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கிடைக்கும் நம்புறேன். அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரே நம்பிக்கை வந்து கடவுள் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க. அகைன் எல்லா வீடியோலையும் கேட்கணும் தான். இந்த வீடியோ வந்து சப்போஸ் யாருனாச்சும் ஒரு நல்ல கிரியேட்டராக யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகணும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மானிட்டைசேஷன் ஸ்டெப்ஸ் மாதிரி நான் யாரையும் பிலீவ் பண்ண நம்புற மாதிரி இல்லை. இந்த மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நான் இன்னைக்கு கூட ஒரு கால் இருந்துச்சு, சார் உங்களுக்கு மானிட்டைசேஷன் யூடியூப் கால் பண்ணாங்க. நான் யாரையுமே பிலீவ் பண்ணல. நீங்க ஓனா ஒரு கிரியேச்சர் வச்சு ஒரு விஷயத்த சக்சஸ் ஆகிருந்தீங்க. அந்த சக்சஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதையே நிறைய பேர் வியாபாரமெல்லாம் பண்றாங்க.
அது வியாபாரமா பண்றது எனக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல. அதுவும் தொழில் யுக்தியா கூட இருக்கலாம். பட் என்னோட நாலேஜ், என்னோட புரிதல், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்மை இப்படி யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. பட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. கண்டினியூஸா நான் ஒருத்தருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அவர் மெயில் வர அடிக்கடி ரிமைண்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, கடுப்பா. அதனால யாராச்சும் ஒரு நல்ல கிரியேட்டர் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் எப்படி பண்றது, என்ன மாதிரி விஷயம் போட்டா எப்படி ரீச் ஆகும்ன்ற மாதிரி எதனாச்சும் ஒரு ஐடியாலஜி எனக்கு கொடுத்தீங்கன்னா, நான் எனக்கு அப்புறம் ஆசைப்படுற கிரியேட்டருக்கு அதை நான் ஃப்ரீயாவே சொல்லி தருவேன். அதை தான் நான் இது வரைக்கும் பண்றேன். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது என்னென்னலாம் கஷ்டம் ஃபேஸ் பண்ணணும், அடுத்த என் ஃப்ரெஷர் வரும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்து தான் இப்போ வரைக்கும் முன்னேறி வந்துட்டு இருக்கேன். இனிமேட்டும் அப்படி தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது எல்லா விஷயமும் எனக்கு அப்படி தான் நடக்கும். அப்படிதான் நம்புறேன். ஒன்னே ஒன்று தான், கடவுள் வந்து எனக்கு வந்து கொடுப்பாருன்னு நம்புறேன். நான் எதிர்பார்த்ததும் நான் ஆசைப்பட்டதும் எல்லாமே நம்பிக்கிட்டே இருக்கேன். பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோட நம்புறேன், நடக்கும். நீங்களும் உங்களுக்கு ஆசைப்பட்டு தான் ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டியோட நடக்கும் நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். அதனால தான் நான் எண்டு மூமெண்ட்ல எப்பவுமே சொல்றது. அது மட்டும் இல்லாம ஒன்னே ஒன்று சொல்லணும் கைஸ், என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவிட்டியா இருந்து டிசிப்ளினா இருந்து அந்த விஷயத்துக்காக ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் ஈஸிலாம் கிடையாது. பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். அவன் கண்டவெல்லாம் வாய் வைப்பான், எப்படிப்பா இங்க எப்படிப்பா அப்படி இப்படிலாம் வைப்பான். இதையும் கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஃபோக்கஸ்டா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் காட் கிரேஸ், அதுவும் இல்லாமல் உங்க டிசிப்ளினோட யூனிவர்ஸ் பவரோட சேர்ந்து உங்களுக்கு வெற்றி தானா தேடி வரும். எனக்கு வெற்றி வந்துச்சுன்னா அந்த மாதிரி வெற்றி உங்களுக்கும் வரும். அதே மாதிரி கவலைப்படாதீங்க. எனக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு வரணும்னு கூட நான் ப்ரே பண்ணுவேன். டோன்ட் வரி கைஸ். அதே மாதிரி இன்னைக்கு டே நல்லாவும் போச்சு. அதே மாதிரி டின்னர் வந்து லைட் வெயிட் டின்னராக எடுத்து இந்த டே நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி கைஸ். மறக்காம ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா எதனாச்சும் ஒருத்தருக்குனாச்சும் ஏதோ ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன். ரெகுலரா என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். நான் மார்னிங்ல இருந்து எவ்வளவு டிசிப்ளினா ஒரு விஷயத்த சாப்பிட்றேன், என்ன நான் பண்றேன் ஆக்டிவிட்டி தான் போடுறேன். நம்புறேன் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம்னாச்சும் என் வீடியோ மூலியமா கெயின் ஆகும்னு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நாங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது தவிர வேற எதுவுமே நடக்காது. பாய் காய்ஸ். டே 14ல சந்திக்கலாம். அண்டில் தென், சரண்.